ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் இது மேஜிக் அகாடமி தமிழ். இன்றைக்கி நம்ம மேஜிக் அகாடமி தமிழில் ரொம்பவே சூப்பரான ஒரு மேஜிக் ட்ரிக் பார்க்க போகிறோம். யார் வேணால் பண்ணக்கூடிய ஒரு பிகினர் லெவல் கார்ட் ட்ரிக் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் சரியாக வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் இந்த வாரத்துலேருந்து இந்த வாரத்துலேருந்து கண்டினியூஸாக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணால் நம்ம நிறைய வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, என்கிட்ட ஒரு நார்மல் டெக் இருக்குது. ஆனால் எங்கிட்ட ஸ்பெக்டேட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ என்னோடய கார்டை என்னோடய ஸ்பெக்டேட்டர்கிட்ட கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி தர சொல்ல போகிறேன். ஓகே, நீங்கள் எவ்வளோ வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஒன்ஸ் என்னோடய ஸ்பெக்டேட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த டெக்கிலேருந்து ஒரு கார்டை வந்து உங்களுக்கு சூஸ் பண்ண சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த கார்டை வேணால் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஏதாவது ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க. என்கிட்ட காட்ட வேணாம். நான் திரும்பினதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் கேமராவில் காமிச்சிங்க. ஓகே, திரும்பிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் சூஸ் பண்ண கார்டை என்கிட்ட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண கார்டு நான் ஜஸ்ட் மிடில் ஆஃப் த டெக்கில் வச்சு ஜஸ்ட் நான் உள்ள புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண கார்டு என்ன கார்டு எனக்கு தெரியாது. அது இந்த டெக்கில் எந்த பொசிஷனில் நம்ம வச்சோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இப்படி ஸ்னாப் பண்ண போகிறேன். இப்படி நான் ஸ்னாப் பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ண கார்டு மிடில் ஆஃப் த டெக்கில் வச்ச கார்டு டாப் ஆஃப் த டெக்குக்கு ஜம்ப் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இல்லை. ஓகே, ஜஸ்ட் நான் ஸ்னாப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துக்கிறேன். ஏஸ் ஆஃப் டைமண்ட். இதான் நீங்கள் சூஸ் பண்ண கார்டு. இல்லை, இது என் கார்டு கிடையாது. இது உங்கள் கார்டு கிடையாதா? ஆமாம். ஓகே இந்த தடவை சரியாக பண்ணலாம். ஓகே, நான் இந்த தடவை பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ஸ்னாப் பண்ணிக்கிறேன். இந்த செகண்ட் கார்டு எடுத்துக்கலாம். 9 ஆஃப் கிளப்ஸ். இதான் நீங்கள் சூஸ் பண்ண கார்டு, ரைட்? இல்லை, இதுவும் என் கார்டு கிடையாது. இதுவும் உங்கள் கார்டு இல்லையா? இந்த ஏஸ் ஆஃப் டைமண்ட்டும் உங்கள் கார்டு இல்லை, இந்த 9 ஆஃப் கிளப்ஸும் உங்கள் கார்டு இல்லையா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, ஜஸ்ட் இப்படி மொத்தமாக ஸ்னாப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மொத்த டக்கே வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி சிங்கிள் கார்டு இந்த டெக் இந்த டெக்கில் இருக்கிற எல்லா கார்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப் ஆயிடுச்சு. எக்ஸப்ட் ஒன் கார்டு, ஒரே ஒரு கார்டு மட்டும் திரும்பல. மீது எல்லா கார்டுமே ஆக்சுவலாக திரும்பி இருக்குது. இது என்ன கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ண குவீன் ஆஃப் கிளப்ஸ். ஓகே கைஸ், இந்த மேஜிக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த மேஜிக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மேஜிக் தான். இது வந்து யார் வேணால் பண்ணலாம். ஒரு பிகினர் லெவல் மேஜிக். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நவ் லெட்ஸ் இன்டு தி டுட்டோரியல். ஓகே, இப்போ இந்த மேஜிக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மேஜிக் பார்த்தீங்கன்னா யார் வேணால் பண்ணக்கூடிய ரொம்பவே சிம்பிளான ஒரு பிகினர் லெவல் கார்ட் ட்ரிக் தான் இது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மேஜிக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மேஜிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டெக் ஆஃப் கார்ட். இந்த டெக்கை வந்து நீங்கள் உங்கள் ஸ்பெக்டேட்டர்கிட்ட கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் மிக்ஸ் பண்ண சொல்லலாம். இட்ஸ் ரியலி அப் டு தம். அவங்க எவ்வளோ வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்கள் ஸ்பெக்டேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்டை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்பெக்டேட்டரை ஒரு செலெக்ஷன் ஒன்று நீங்கள் வந்து ஒரு கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு கார்டை வந்து அவங்க செலக்ட் பண்ண வைக்கணும். இந்த கார்டை அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக மெஜிஷியனுக்கு பார்த்தீங்கன்னா அது என்ன கார்டுன்னு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. இதை வந்து ஸ்பெக்டேட்டர் தான் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சொல்லி தர்றது இது வந்து டுட்டோரியல் பர்பஸ்க்காக நம்ம வந்து இது என்ன கார்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 2 ஆஃப் ஸ்பேட். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த கார்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான சீக்கிரட்டான மூவ் பண்ண போகிறீங்க. உங்கள் ஸ்பெக்டேட்டர் வந்து ஒரு கார்டை சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணி அந்த கார்டு என்ன கார்டு அப்படின்னு அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெக்கில் இருந்து ஒரு 3 கார்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி கார்டை வந்து பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி 3 கார்டை பாட்டமில் ரிலீஸ் பண்ணணும். 1 2 and 3 ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிங்கி இருக்கு இல்லையா, உங்களுடைய சுண்டு வரல், உங்களுடைய பிங்கியை வந்து நீங்கள் இப்படி வச்சு ஒரு பிங்கி பிரேக் ஒன்று ஃபஸ்ட்டு கிராப் பண்ணணும். இந்த பிங்கி பிரேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நான் அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் பிங்கி பிரேக்னால் என்னென்னு தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து பிங்கி பிரேக்னால் என்ன அப்படின்னு கற்றுக்கோங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, ஸோ இப்படி இந்த பிங்கி பிரேக் பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இந்த ஹேண்டை வச்சு இந்த பேக்கை இப்படி பிடிச்சிக்கணும். கீழே இருக்கிற 3 கார்டு இருக்கு இல்லையா, அதை உங்களுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு இப்படி வெளியே புஷ் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வரணும். ஜஸ்ட் புஷ் பண்ணி ஆக்சுவலாக நான் புஷ் பண்ணிவிட்டேன். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா 3 கார்டு மட்டும் மாற்றிருக்கணும். எப்படி பண்ண திரும்ப பண்ணி கட்டுறேன்.
இப்படி பிடிக்கிறோம், 3 கார்டை ரிலீஸ் பண்ணுறோம். 1 2 3 சரி, 3 கார்டுக்கு மேலே போனாலும் பரவாயில்ல, 3லேருந்து 5 கார்டுக்குள்ளே போகணும், 5 கார்டுக்கு மேலே போடக்கூடாது, 3 கார்டுக்கு கம்மியாகிடக்கூடாது, கண்டிப்பாக 3 கார்டு இருக்கணும், அப்போ தான் அதை பண்ண முடியும். 1 2 3 இப்போ 4 கார்டு என்னமோ வந்துச்சு, பரவாயில்ல, தப்பு கிடையாது. சரி, நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு உங்கள் ஹேண்டை இப்படி கொண்டு வந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா உங்களுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதை உள்ளே கொண்டு போய் இப்படி கிக் பண்ண போகிறீங்க. இதில் பார்க்க இப்படி கிக் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, உங்கள் பிங்கி எப்படி வச்சுருப்பீங்க, இதை மேலே கொண்டு வருவீங்க, ஜஸ்ட் இதை இப்படி கிக் பண்ணி அவ்வளோதான், ஜஸ்ட் லைக் திஸ். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார்டு அல்லது 4 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும். இப்போது நான் வந்து பிகினர், எனக்கு வந்து இது பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு என்ன பண்ணணும்னா, உங்கள் ஸ்பெக்டேட்டர் வந்து ஒரு கார்டை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க ஸ்பெக்டேட்டர் கார்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த கார்டை பார்த்துக்கோங்க, நான் திரும்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் திரும்பிக்கும் போது நீங்கள் இந்த டெக்கை இப்படி மொத்தமாக திருப்பி ஒரு 3-4 கார்டு மட்டும் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பிக்கலாம். ஸோ நீங்கள் பின்னாடி திரும்பும்போது இந்த சீக்ரெட்டான மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பெக்டேட்டரை பார்த்து திரும்பிக்கலாம். இப்படி நீங்கள் திரும்பினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுற, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோ பாட்டமில் கார்டு இப்படி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடம் தெரியும். ஸோ இப்படி பிடிக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கார்டு நீங்கள் இப்படி தான் பிடிச்சிருக்கணும். ஸோ முன்னாடி வந்து பார்க்க அவங்களுக்கு இப்படி தான் இருக்கணுமே தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, இந்த பாட்டம் தெரியக்கூடாது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஸோ மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த கார்டை வாங்கி ஆக்சுவலாக இப்படி உள்ளே வைப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டவுனாக உள்ளே போகுது, ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கார்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அப்பாக இருக்குது. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி இந்த ஃபேஸ் அப்பை மாற்றிட்டோம், திருப்பிட்டோம். ஸோ அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து ஸ்பெக்டேட்டரோட கார்டை வந்து நம்ம உள்ளே புஷ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன சொல்ல போகிறோம், நான் வந்து ஸ்னாப் பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே வச்ச கார்டு டாப் ஆஃப் தி டெக்குக்கு ஜம்ப் ஆகிடுன்னு சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னு கேட்கணும். அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் ஸ்னாப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு கார்டு எடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இது எடுக்கும்போது இப்படி கார்டை வந்து ஃப்ளாஷ் பண்ணிடக்கூடாது. இங்கே இருக்கிற கார்டை வந்து ஃப்ளாஷ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடாதீங்க. இந்த கார்டை நீங்கள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கார்டு எடுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துகிட்டு 8 ஆஃப் ஸ்பேட் இதான் நீங்கள் சூஸ் பண்ண கார்டு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது என் கார்டு கிடையாது, இது என்னோடய கார்டு இல்லைன்னுவாங்க. ஓகே, இந்த தடவை நம்ம சரியாக பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தடவை வந்து தப்பாக வந்துச்சு, நம்ம இந்த தடவை கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்னாப் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த கார்டு எடுத்துக்கோங்க. 6 ஆஃப் டைமண்ட் இதான் நீங்கள் சூஸ் பண்ண கார்டு அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க திரும்பவும் இல்லைன்னுவாங்க. இந்த 8 ஆஃப் ஸ்பேடும் உங்கள் கார்டு இல்லை, இந்த 6 ஆஃப் டைமண்டும் உங்கள் கார்டு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இந்த 2 கார்டுமே என்னோடய கார்டு இல்லைன்னுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு கார்டு இருக்கும் அல்லது 2 கார்டு இருக்கும். ஓகேவா, நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி கீழே வச்சுட்டு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி ஸ்னாப் பண்ணலாம், அல்லது உங்கள் கையை வந்து இப்படி வேவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது இந்த மாதிரி ஒரு பெண்ட் பண்ணலாம், கார்டை பெண்ட் பண்ணிவிட்டு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் கார்டு இந்த டெக், ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் கார்டு இந்த டெக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்டு வந்து நம்ம வந்து 2 கார்டு வந்து ஃபேஸ் டவுனாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிடக்கூடாது, மறந்துடாதீங்க. இதை ஃப்ளாஷ் பண்ணிடக்கூடாது. இதை ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேஜிக்கே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் கார்டு இந்த டெக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப் ஆகிடுச்சு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கணும், ஒரு அமௌண்ட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி டெக்கில் அவங்க வந்து ஸ்பெக்டேட்டர் வந்து உள்ளே வச்ச கார்டு இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா எல்லா கார்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புக் காட்டலாம், எல்லா கார்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப் ஆகிடுச்சு. ஒரே ஒரு கார்டு மட்டும் ஃபேஸ் டவுனாக இருக்குது. அது என்ன கார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ண 2 ஆஃப் ஸ்பேட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த ட்ரிக். இது வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். இது யார் வேணால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த 3 கார்டை வந்து மாற்றணும். அது வந்து ஸ்பெக்டேட்டருக்கு தெரியாமல் மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இருக்கிற ஒரு கார்டு அல்லது 2 கார்டு இந்த பக்கம் இப்படி ஃபேஸ் டவுனாக இருக்கும். அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணாத மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ பிகினருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களால் வந்து இப்படி ஸ்பெக்டேட்டர் கண்ணுக்கு முன்னாடியே வந்து இப்படி வந்து கார்டை மாற்ற முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்பிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்பெக்டேட்டர் வந்து ஒரு கார்டை சூஸ் பண்ண சொல்லுவீங்க. அவங்க ஒரு கார்டை சூஸ் பண்ணிவிடுவாங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த கார்டை பார்த்துக்கோங்க, நான் திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பும்போது இந்த டெக்கை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வந்து இந்த பக்கம் ஃப்ளாஷ் பண்ணிடக்கூடாது, கை இப்படியே வச்சுக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கார்டு வந்து பின்னாடி 2 கார்டு அல்லது ஒரு கார்டு வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ அதையே வந்து ஃப்ளாஷ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த ட்ரிக்கு. இது வந்து யார் வேணால் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த மேஜிக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மேஜிக் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி காமிங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.